ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான வெல்லம் சேர்த்த மாங்காய் பச்சடி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு மாங்காய், வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாங்காவை நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. எல்லா தோலையும் நல்லா நீக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம பூண்டு நசுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மாங்காயும் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெல்லமும் நல்லா உருகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வெல்லம் சேர்த்து மாங்காய் பச்சடி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது சர்க்கரை சேர்த்தும் செய்யலாங்க. இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.